என்பது சுலபமான விஷயம் இல்லை. ஆனால் முயற்சி செய்பவர்களுக்கு அது கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் அதிகமாக உழைக்கிறீங்களா, உங்கள் உழைப்புக்கான பரிசு இன்னைக்கு கிடைக்காம போகலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் மிகப்பெரிய வெற்றியாக மாறும். நம்ம ஒரு வேலையை செய்கிறோம், நம்ம இலக்கை நோக்கி போகிறோம் அப்படின்னா அந்த விஷயத்துக்காக நம்ம கடினமாக உழைக்கணும். இரவு பகல் பாராமல் உழைக்கணும். இது போதும் அப்படின்றது நினைக்காம இரவு பகல் பாராமல் உழைக்கணும். நம்ம வெற்றி அடைகிற வரைக்குமே உழைக்கணும். அந்த உழைப்பு தான் வெற்றியை கொடுக்கும். நம்ம வெற்றியை நோக்கிய மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு கல் கிடைத்தா கூட அதை சிலையாக்க நினைக்கணும். ஒரு நாள் யூஸ் பண்ணுற வாழை விட தினம் யூஸ் பண்ணுற வாளுக்கு தான் சக்தி அதிகம், அதுதான் கூர்மையாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், அமெரிக்க புகழ்பெற்ற விளையாட்டு வீரர், பாஸ்கெட் பால் பிளேயர் மைக்கேல் ஜோர்டன். இந்த பர்சன் பள்ளி படிக்கிற காலத்தில் நிறைய தடைகளை சந்திச்சு தான் வந்திருக்காரு. அவர் தோல்வி அடைஞ்ச போது, பள்ளி படிக்கிற காலத்தில் தோல்வி அடைஞ்ச போது அவருக்கு தாய் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, தோல்வி என்பது முயற்சி செய்யாமல் இருப்பதுதான் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சுதான் அவர் கடினமாக உழைச்சி முன்னேறி வந்தார். தனது நாட்டுக்காக விளையாட்டாரு. தரவரிசையில அதிக ஆண்டுகள் முன்னிலையில் இருந்த ஒரு வீரர் யாருன்னு பாத்தீங்கன்னா மைக்கேல் ஜோர்டன் தான். மைக்கேல் ஜோர்டன் கோச் என்ன சொல்லியிருப்பாருன்னா, மைக்கேல் ஜோர்டன் எப்பவுமே கடினமா உழைக்கக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உங்களுடைய இலக்கு என்ன வேணாலும் இருக்கலாம், நீங்க என்ன வேணாலும் செய்யணும்னு நினைக்கலாம். அந்த வேலையை செய்யறதுக்காக நீங்க அதிகமா உழைக்கணும், அதுக்கான திறன்களை வளர்த்துக்கணும், விடாமுயற்சியோட போராடணும். விடாமுயற்சியோட போராடும் போது அந்த விஷயத்த நம்ம வெற்றி அடைய முடியும். நீங்க ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கும் போது அந்த விஷயத்துல நீங்க தோல்வி அடைஞ்சிடுறீங்க, ஆனா உங்க கூட செஞ்சவங்க வெற்றி அடைஞ்சிடறாங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு கொஸ்டின் மார்க் வரும், ஒரு கேள்விக்குறி வரும், நம்ம ஜெயிச்சிருவோமா அப்படின்னு. ஆனா ஒரு தடவை ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வரும், நம்மளால எதையுமே சாதிக்க முடியும், நம்மளால எல்லாத்தையுமே ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட் வரும்.